வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல என்ன ஸ்டாக் பார்க்க போறோம்னா, ஐடிசி லிமிடெட். இந்த ஐடிசின்றது ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸான ஸ்டாக்கு. ஏன்னா நான் ஸ்டாக் மார்க்கெட் வந்த புதுசுலயும் ஐடிசின்னு தான் சொன்னாங்க. இப்பயும் யார்ட்டயாவது போயி என்ன கன்சிடர் பண்ணணும்னு கேட்டாக்கா ஐடிசின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஸ்டாக்கு. இந்தியன் டொபாக்கோ கம்பெனி அப்படின்ற பேரு. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, முன்னாடி புகையில்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. சிகரெட்டு இந்த லைட்ஸ் அது இதுன்னு ஏதேதோ வெரைட்டீஸ்லாம் வருது. அந்த சிகரெட் எல்லாம் அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னன்னாக்கா, இவங்க இப்போ அடிஷனலா சிகரெட் இல்லாம எஃப்எம்சிஜி அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிப்ஸு, குர்குரே அ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க பிரா வாங்கி அந்தந்த கம்பெனிய வாங்கி இவங்க மூலியமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னாக்கா, இது சிகரெட் கம்பெனில இருந்து இப்போ எஃப்எம்சிஜி க க கம்பெனியா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, ஃபியூச்சர்ல சிகரெட்ட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டே வராங்க. பீப்பிள் கூட இப்போ நான் சின்ன பையனா இருக்கும்போதெல்லாம் சிகரெட் பிடிக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி பிரஸ்டீஜ் அப்படின்ற மாரி அட்வர்டைஸ்மென்ட் வந்துட்டு இருக்கும். எல்லாரும் அ அந்த 18, 19 வயசு ஆனாக்கா சிகரெட் வாங்குறது, குடிக்கிறது அந்த மாரி ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் குறைஞ்சு இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவ்வளவா சிகரெட் குடிக்க மாட்றாங்க. பட் அவங்க வேற வேற பேட் ஹேபிட்ஸ்லாம் பண்றாங்க. பட் அதெல்லாம் விட்டாலும் இந்த சிகரெட் வந்து அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சிகரெட் ஃபுல்லாவே யூஸ் பண்றத ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்க கம்பெனி எஃப்எம்சிஜி செக்டார்குள்ளார போயி அங்க நல்லா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ரெவென்யூஸ் சிகரெட்டோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் ஃபியூச்சர்ல லாங் டெர்ம்ல நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்ல. எஃப்எம்சிஜி மட்டும் இல்ல. பேக்கேஜ்டு ஃபுட்ஸ், கன்ஃபெக்ஷனரி, பிராண்டட் அப்பேரல்ஸ் கூட இருக்கு. பர்சனல் கேர், ஸ்டேஷனரி கூட. புக்கு, பென், பென்சில் இந்த மாரி எல்லாத்துலயுமே அவங்க அ இது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல கம்பெனி. டேஸ் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 309.95ல இருக்கு. லோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 304ல இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 444ல இருக்கு. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 300ல இருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 528ல இருக்கு. பிரைஸ் டூ எர்னிங் பார்த்தீங்கன்னா 10.99 அதாவது 11ல இருக்கு. அது அட்ராக்டிவ் தான். பிரைஸ் டூ புக் பார்த்தீங்கன்னா 5.07 செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னாக்கா 11.75 செக்டார் பிஇய விட சும்மா ஒரே ஒரு பாயிண்ட் தான் கம்மியா இருக்கு ஸ்டாக் பிஇ. ஸ்டில் இட் இஸ் வேல்யூடு. ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னாக்கா, இபிஎஸ் குரோத் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ, எஃபிஐ எல்லாம் வித்துட்டு அவங்களோட ப்ராஃபிட்ஸ வெளிய எடுத்துட்டு போறாங்க. இந்த ஸ்டாக்ல நான் ரூ. 150க்கு பார்த்துருக்கேன். ₹150க்கு. இப்போ வந்து எவ்வளவு 300ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பிஇ வந்து லெஸ் தென் 3 இயர் ஆவரேஜ் பிஇல இருக்கு. அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். த்ரெட் பார்த்தீங்கன்னாக்கா, பிலோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது ட்ரேடர்ஸுக்கு. பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். டிவிடெண்ட் பக்காவா குடுத்துடுறாங்க. எவ்ரி இயர் குவார்ட்டர் குடுத்துடுறாங்க. ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லன்னா 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு டிவிடெண்டே வந்துரும். ஆல்மோஸ்ட் 4, 5% வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பிரைஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 307ல இருக்கு. இந்த பிரைஸ் இதுக்கு முன்னாடி எப்போ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2022, 23 அந்த ரேஞ்ச்ல 2022ல இருந்து இருக்கு. 2022 ஜூலை, ஆகஸ்ட் அந்த டயத்துல இந்த பிரைஸ் இருந்திருக்கு. இப்போ அந்த பிரைஸ்க்கு ஸ்டாக் இறங்கியிருக்கு. அதனால நல்ல ஒரு வேல்யூ பை நான் பார்க்குறேன். அதனால கன்சிடர் பண்ணலான்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 34 அனலிஸ்ட் குடுத்துருக்காங்க. அதுல 24% பை கால் குடுத்துருக்காங்க. அவுட் பெர்ஃபார்ம் 18% குடுத்துருக்காங்க. செல் வந்து 3%ம், அண்டர் பெர்ஃபார்ம் 21%ம் குடுத்துருக்காங்க. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 3 இயர்ஸா போட்டவங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கு. பட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருந்தாலும், ஸ்டாக் அப்ரிசியேஷன் நெகட்டிவா இருந்தாலும், உங்களுக்கு டிவிடெண்ட்லயே உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் 5% அப்படின்னு வச்சீங்கன்னா கூட, எவ்ரி இயர் 5% நீங்க போட்ட காசுக்கு டிவிடெண்ட் மூலியமாவே உங்களுக்கு வந்துரும். டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா, பிவட் பாயிண்ட் 306.5ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் R1 வந்து 311லயும், R3 வந்து 318லயும் இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 303லயும், 296லயும் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் 315லயும், 200 டேஸ் 387லயும் இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 100% பை தான். இது ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி பிளஸ் வேல்யூ கம்மியாயிட்டு இருக்கு. இப்போ அதாவது ஷேரோட பிரைஸ் லெவல் கம்மியாயிட்டு இருக்கு. அதனால வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கன்சிடர் பண்றாங்க. புரோக்கர் ரிசர்ச் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க குடுத்திருக்கிறது எல்லாமே 314 ஆ டார்கெட் குடுத்திருக்காங்க. இப்போ 314 செல் கால் குடுத்திருக்காங்க. பட் நம்ம ஆல்ரெடி ரெட்யூஸ் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டாக் வேல்யூ ஆல்ரெடி ரெட்யூஸ் ஆயி 307ல இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பழைய டேட்டா. ஜூன்ல குடுத்த டேட்டா, ஜனவரில குடுத்த டேட்டா. ஸோ ஜனவரில இப்ப சொன்னபடி குறைஞ்சிருக்கு இப்போ. பட் நம்மளுக்கு என்னன்னாக்கா, இது லாங் டெர்முக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பெட். நம்ம இத பத்திலாம் வொரியே பண்ணிக்க தேவையில்ல. யார் வாங்க வேண்டாம்னு சொன்னாலும் பரவால்ல. வொரி பண்ணாம நம்ம போய் வாங்கலாம். ஐடிசிய பொறுத்தவரைக்கும். ஃபினான்ஷியல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா, ஆ
21 to 23 நல்ல குரோத் காமிச்சிருக்காங்க. 24ல ஒரு சின்ன டிப்பு. 2025ல அந்த டிப்பு பிளஸ் ப்ரீவியஸ் இதெல்லாம் எக்ஸிட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இதுல இதுல கூட பாத்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐ இவங்களே கிடையாது, ப்ரொமோட்டரே கிடையாது. ப்ரொமோட்டர் ஜீரோ ஹோல்டிங். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மேனேஜ்டு கம்பெனி எல்என்டி மாதிரி நேற்று தான் எல்என்டி பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐ வந்து ஆல்மோஸ்ட் 36.1% கொஞ்சம் குறைச்சிருக்காங்க செப்டம்பர்ல இருந்து. அதாவது ஜூன்ல 37.97 வந்தது, செப்டம்பர்ல 37.38, டிசம்பர்ல 36.1 கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்காங்க. இது அந்த பிரிட்டிஷ் டொபாக்கோ கம்பெனி பிடிசின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி செபிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டாக்ல இருந்து வெளியில வரோம் அப்படின்னு சொல்லி. அதனால இவங்க குறைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பத்தி நம்ம பயப்பட தேவையில்ல. கம்பெனி நல்ல கம்பெனி, மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு. அதனால இதை பத்தி நம்ம worry பண்ண தேவையில்ல. இன்னும் 36% எஃப்ஐஐ வச்சிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 48.9% வச்சிருக்காங்க. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா கிரேசிம், எஸ்ஆர்எஃப், லிண்டே இந்தியா, 3எம் இந்தியா, ஸ்டார் ஹெல்த் இதெல்லாமே போட்டிருக்காங்க. இதுல டெட் ஜீரோ டெப்ட் இருக்குது இந்த கம்பெனியில் ஐடிசியில். ப்ளஸ் வேல்யூவேஷன் சூப்பராக இருக்குது, 10.99ல இருக்கு. அதனால நம்ம தைரியமா இதை கன்சிடர் பண்ணலாம். கன்க்ளூஷன் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன். வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. கேன் அக்குமுலேட் ஃபார் லாங் டர்ம். நீங்க பாட்டுக்கு வாங்கி வாங்கி போட்டுட்டே இருக்கலாம். 1 2ன்னு நினைக்கும் போது டக்குன்னு வாங்கி போட்டுட்டே இருந்தோம்னாக்கா நல்ல ப்ராஃபிட் நல்ல பெனிஃபிட் இது கொடுக்கும். அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். இப்போ பிகினர்ஸா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கம்பெனி ஏதாவது ஸ்ட்ராங்கா பெட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கம்பெனி தான் சொல்லுவோம். ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வாங்கி போட்டுட்டே இருக்கணும் ரொம்ப நாளைக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.